வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். 2000 ரூபாய் நிதி உதவி பெறுவது எப்படி, யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது பற்றி தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னர் இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார். விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த புதிய நலத்திட்டத்திற்கு 1200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் இம்மாத இறுதிக்குள் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதி ஒதுக்குவது குறித்த அரசாணையும் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவியை தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சென்னை மாநகர ஆணையர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழு முன்னதாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த நிதியுதவியை அளிக்கும். ஊரக மற்றும் நகர்ப்புறம், வட்டாரம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வாரியாக பயனாளிகளை கணக்கெடுத்தல், புள்ளி விவரங்களை பதிவேற்றம் செய்தல், கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் மக்கள் நிலை ஆய்வு கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த புள்ளி விவரங்களின்படி சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நேரடியாக வங்கி கணக்கு விவரங்கள் பெறப்பட்டு வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும். முன்னதாக பயனாளரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு ஈமதி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதே நேரத்தில் இந்த விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திட்ட இயக்குனர் இணைந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மண்டல துணை ஆணையர்களுக்கும் அனுப்பப்படும். இவை சரிபார்க்கப்பட்ட பிறகு நேரடியாக பயனாளரின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.